எல்லாருக்கும் வணக்கம். ஆன்மா அருங்கோண சக்கரம் இந்த சேனலில் உங்கள்கிட்ட சந்திக்கிறது, உங்கள்கிட்ட பேசுகிறது பெரும் மகிழ்ச்சியாகவும் பெரும் பாக்கியமாகவும் கருதுகிறோம். இந்த தியானத்துக்குள்ளே ஒவ்வொரு வடிவத்துக்குள்ளேயும் நம்ம சொல்கிறது, மாணவர்களாக இருக்கிறவங்களும் சரி, புதிதாக மாணவர்களாக வரப்போகிறவங்களும் சரி, மாணவர்கள் வீட்டிலிருந்தே இந்த காணொலியை கேட்குறவங்கக்கிட்டையும் நம்ம ஒரு வேண்டுகோளாக என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு கலை, ஒரு ஞானம் இந்த வடிவத்தில் இந்த பிரபஞ்சத்தால் ஒரு தியானம் தோற்றுவிக்கப்படுதுன்னா, அந்த தியானம் எந்த சூழல்லையும் ஒரு தவறான பாதைக்கு போயிடக்கூடாது, அதுக்குள்ளே ஒரு தவறான களங்கத்தை கற்பித்திடக்கூடாது. அந்த சிறு செயல் கூட அந்த அசம்பாவிதம் அந்த கலைக்கு ஏற்பட்டுறாமல் பார்த்து கொள்ள வேண்டிய பொறுப்பு ஒவ்வொருத்தர்கிட்டையும் இருக்குது. இந்த பிரபஞ்சத்தில் எப்பயுமே என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கலையை பியூராக இந்த மக்கள்கிட்ட கிடைக்கப்படணுங்கிறது தான் அதோட நோக்கமாக இருக்குது. இந்த தியானமெல்லாம் எதற்காக போய் மக்கள்கிட்ட நம்ம ஏன் போதிக்கணும்? இது ஒரு அருமருந்தாக பல்வேறுபட்ட காலகட்டங்களுக்குள்ள மனிதர்களை ஒரு மனமாற்றம் அடைய வைக்கிறதுக்கும் மனிதனையே மாற்ற வைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளை உருவாக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஏகப்பட்ட குருமார்கள் தன்னை வருத்தியிருப்பாங்க, தன் உடலை வருத்தியிருப்பாங்க. பெரிய பெரிய புற்றுநோய், கேன்சர், பெரிய நோய்களுக்குள்ளே அவங்க ஆளாகியிருப்பாங்களே ஒழிய அவங்க கொடுக்கப்பட்ட தியானம் கேன்சர் ஆகலை, அவங்க கொடுக்கப்பட்ட தியானத்தில் புற்றுநோய் இல்லை. அந்த தியானம் பியூர். அந்த சூலத்துக்கு 1000 துன்பங்களையும் 1000 செயல்களையும் கூட தனக்கு ஏற்படுத்திக்கிட்டாங்க எத்தனையோ யோகிகள். ஆனால் அந்த கலை, தோற்றி வைக்கப்பட்ட கலை, விவேகானந்தருடைய பேச்சில், ராமகிருஷ்ணருடைய பேச்சில், அந்த செயலில் எங்கேயாவது ஒரு கலப்படம் இருக்கா, எங்கேயாவது ஒரு சின்ன விஷத்தன்மை இருக்கா, எங்கேயாவது ஒரு நச்சுத்தன்மை இருக்கானா? இல்லை. அப்போ நம்மளுடைய நோக்கம் என்னன்னா, இங்கே வர்றவங்க கற்பனையில் வர்றது, இமேஜினேஷனில் வர்றது, பல ஆசிரமங்களில் போய் உட்காந்து பல செயலாக்கத்தை பண்ணிவிட்டு வர்றது, இங்கே போய் அங்கே ஒரு வேலை செய்வோம், அங்கே போய் இங்கே ஒரு வேலை செய்வோம், இந்த மாதிரி பிறர்கிட்ட ஏதாவது ஒன்று சொல்லி அந்த கலையை கஷ்டப்படுத்தி, தயவு செய்து நீங்கள் இந்த பூமியில் பிறந்ததுக்கே வேஸ்ட்டுங்கிற ஒரு இடத்த பிடிச்சிடாதீங்க. ஏன்னா இது இறைவனால் தோற்றி வைக்கப்படுகிற கலை. இந்த கலைக்கு எந்த சூழல்லையும் நாம் ஒரு பாதகமாக இருக்கக்கூடாது. இந்த கலையோடைய நோக்கத்தை, நுட்பத்தை யாராலையும் தெரிய முடியாது. தியானம் பண்ணுகிற ஒவ்வொரு யோகியும் பல்வேறுபட்ட வடிவத்தில் தியானத்துக்குள்ளே கலைகள் பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு தியானத்துக்குள்ளே ஒவ்வொரு பிரிவாக இருக்கிறது. பல்வேறுபட்ட செயல்களை உள்ளடக்கியது தான் இந்த தியானம். அதுக்குள்ளே பல்வேறுபட்ட முறைகள் இருக்குது, பல்வேறுபட்ட செயல் இருக்குது. ஒவ்வொரு யோகியும் தியானத்தை பல்வேறுபட்ட வடிவத்துக்குள்ளே அந்த தியானத்தை கிடக்கிறாங்க. சில பேர் கிளாஸே எடுக்க மாட்டாங்க, அப்படி வெறும் மௌனமாக உட்காந்துக்கிட்டே தியானத்தை கொடுத்துருவான். சில பேர் பைத்தியமாக இருப்பாங்க, ஆனால் அவன் உங்களுக்கு தியானத்தை வர வைப்பான். பல்வேறுபட்ட முறைகள் இருக்குது, பல்வேறுபட்ட செயல்கள் இருக்குது. அதனால் இந்த கலையை பற்றி உங்களுக்கு தெரியாது. தயவு செய்து இந்த கலைக்கு எந்த களங்கத்தையும் எந்த அவப்பேரும் என் வாழ்நாள் முழுக்க என்னால் ஏற்படுத்த மாட்டேன். நான் இந்த கலைக்கு ஒரு களங்கமாக இருக்க மாட்டேன்னு ஒவ்வொரு தியானம் பண்ணுகிற மாணவனும், இந்த என்னோட பயணிக்கிறவங்களும் சரி, என்னோட வரப்போகிறவங்களும் சரி, இதை எந்த சூழலையும் வராமல் அங்கேயே இருந்து வேலை செஞ்சுன்னு நினைக்கிறவங்களுக்கும் சரி, உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பிரபஞ்சத்திலிருந்து ஒரு கலை தோற்று வைக்கப்படுகிறது, ஒரு தியானம் தோற்றி வைக்கப்படுதுன்னா அதுக்கு நம்ம எந்த ரூபத்திலையும் அது கற்பனையாக மாறிடக்கூடாது, அது விளம்பர நோக்கத்தில் மாறிடக்கூடாது, அதுக்குள்ளே தன்னுடைய ஓன் ஐடியாவை கொண்டு போய் திணிச்சிடக்கூடாது. தன்னுடைய செயல் வடிவத்தை கொண்டு போய் ஒரு கிளிப்பெட்டியை வச்சுக்கிட்டு, ஒரு பெட்டியை வச்சுக்கிட்டு, கிளியை வச்சுக்கிட்டு, 2 நெல்லை வச்சுக்கிட்டு ஒரு வாழ்க்கையை, ஒருத்தருடைய வாழ்க்கையெல்லாம் கணிச்சிட முடியாது. ஒருத்தருடைய வாழ்க்கையை முழு செச்சரெல்லாம் கொடுத்துட முடியாது. அது தொழில், அது ஒரு செயல், அது ஒரு வடிவம், அது ஒரு பரம்பரையிலிருந்து அது உருவாகி வந்திருக்கீங்க, அது ஒரு செயல் வடிவம், அதை நாங்கள் மதிக்கிறோம். ஆனால் அதுக்குள்ளே ஏன் ஒரு கிளி ஒரு சீட்டை எடுத்து கொடுக்கறது நீங்கள் தயார்? அதுக்குள்ளெல்லாம் நிறைய கதைகள் இருக்குது, நிறைய லேயர் இருக்குது. ஒரு யோகியாக இருக்கப்பட்டிருக்கவனுக்கு எல்லா கலைகளையும் பிரபஞ்சம் தோற்றி வைக்கப்பட்டிருக்கும். ஒரு கிளி ஏன் உருவாயிருக்கு, ஒரு ஜாதகம் ஏன் உருவாயிருக்கு, ஒரு மனிதனுக்கு பில்லி சூனியம் எப்படி இருக்குது, ஒரு மனிதனுக்கான செயல் கர்மனா என்ன, ஒரு மனிதனுடைய இறப்புனா என்ன, இறப்புகளில் எத்தனை பிரிவுகள் இருக்குது, பிறப்புகளில் எத்தனை பிரிவுகள் இருக்குது,
இப்படி தோற்றங்களில் ஒருத்தன் கருப்பாக இருக்கான், ஒருத்தன் சிவப்பாக இருக்கான். இந்த தோற்றங்கள் ஏன் அப்படி இருக்குது? ஒரு பெண்ணு உணர்ச்சி அதிகமாக இருக்கிறா, ஒரு பெண்ணு உணர்வு நிலையே இல்லாமல் இருக்கிறா. ஒரு ஆண் வெவ்வேறு வடிவத்தில் செயல்படுறான். ஒருத்தன் மந்தமாக இருக்கான், ஒருத்தன் சுறுசுறுப்பாக இருக்கான், ஒருத்தன் நடுநிலையாக இருக்கான், ஒருத்தன் நல்ல படித்தவனாக இருக்கான், ஒருத்தன் படிக்காதவனாக இருக்கான், பல்வேறுபட்ட ரூபத்தில் ஏழையாக இருக்கான், பல்வேறு ரூபத்தில் பணக்காரனாக இருக்கிறான். இது எல்லாத்தையுமே ஒரு பிரபஞ்சம் என்பது ஒருத்தனுக்கு கற்றுக் கொடுத்து அவன்கிட்ட ஒரு கலையையும் கொடுத்து போய் தோற்று வைக்குது. அப்போ அவன் பல்வேறுபட்ட செயல்களில் ஆராய்ச்சிகளில் ஈடுபட்டுட்டு வந்து ஒரு கலையை கொடுக்க வர்றான். அந்த கலை எப்பொழுதும் அவன் ஒரு காலகட்டம் இருக்குது. அந்த காலகட்டம் வரைக்கும் அந்த கலை அழிந்து போயிடக்கூடாது. நீங்கள் என்றைக்குமே காலம் கடந்து மாணிக்கவாசகர் அருணகிரிலாம் நிற்கிறதுக்கு ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் முழுமை ஆகிட்டு எழுதுனது. நான் வந்து இறைவனுக்காக முருகனுக்காக ஒரு பாட்டு எழுதுகிறேன், சிவனுக்காக பாட்டு எழுதுகிறேன், அம்பாளுக்காக பாட்டு எழுதுறேன்னா உங்கள் மேலே தப்பு ஒன்றும் கிடையாது. முழுமையாகிட்டு பாட்டு எழுதுனா அந்த பாட்டு வந்து பாட்டு இருக்காது. அதுக்கு அணுக்களாக இருக்கும், உயிராக இருக்கும். அதுதான் உயிர், அதுதான் உயர்ந்த ஆற்றல். இப்போ அருணகிரி மாணிக்கவாசகரை அந்த செயலாகவே மாற்றிட்டாங்க. திருப்புகளாகவே மாறி போய் ஒரு வேலை செய்கிறாரு, திருவாசகமாகவே மாறி போய் மாணிக்கவாசகர் ஒரு வேலை செய்கிறாரு. இப்போ இந்த வேலைகள்லாம் இப்படி தான் நடக்கப்படணும். அப்போ அந்த கலை வந்து என்ன ஆகும், அந்த தோற்றங்கள் என்ன ஆகும்னா அவ்வளோ வடிவமாக போகும். இப்போ நம்ம ஆன்மா அருங்கோண சக்கரத்துலேருந்து ஒரு தியானத்தை கொடுக்கும்போது அந்த தியானம் நாளைக்கு வர்ற தலைமுறை, அடுத்த தலைமுறைக்கெல்லாம் அதில் எந்த கலப்படமும் இல்லாமல் அவங்களுக்கு போய் கிடைக்கணும். நான் எத்தனை ஆண்டுகள் இயங்கிட முடியும்? ஒரு 30 ஆண்டுகள் இயங்கலாமா? இன்னும் 10 ஆண்டுகள் இயங்கலாமா? பிரபஞ்சம் நாளைக்கு அழைத்தா கூட நான் போயிடணும். ஆனால் நான் கொடுத்துருக்க கலைக்குள்ளே கற்பனையோ எந்த மாயையோ எந்த செயலையோ யாரும் இதுக்குள்ளே கற்பிச்சிடக்கூடாது. தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு உங்கள் கணவனையோ உங்கள் மனைவியோ உங்கள் வீடுகள்லையோ சண்டைகள் சச்சரவுகள் மனிதனுக்குள்ளே வரலாம், அங்கே நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு யோகியோடைய கலைக்குள்ளே நீங்கள் எந்த கல்லையோ எந்த சேத்தையோ வீசிடக்கூடாது, அதுக்குள்ளே எந்த கலப்படத்தையும் பண்ணிடக்கூடாது. அதை முடிந்த அளவுக்கு அதை உங்களால் எடுத்துகிட்டு போக முடிஞ்சால் எடுத்துகிட்டு போகணும். எடுத்துகிட்டு போகலன்னா நீங்கள் அமைதியாக அந்த கலையை விட்டுட்டு அந்த கலையே போய் யாருக்கு கிடைக்கப்படணுமோ அது கிடைக்கும். அதை அறியாமல் அதுக்குள்ளே எந்த பிழைகளையோ எந்த கருத்துகளையோ நீங்கள் வந்து பேசுவது சரியாக இருக்காது. ஒரு கலையை பற்றி நீங்கள் பேசணும், ஒரு கருத்து சொல்லணும். அந்த தியானத்தை பற்றி உங்கள் கருத்து என்ன, உங்கள் ஒப்பீனியன் என்னென்னா அதை பற்றி முழுமையாக எதையாவது ஒரு ஏரியாக்குள்ளே நீங்கள் தெரியணும். நீங்கள் எதை கருத்தாக சொல்ல முடியும் அப்படின்னா, நாங்கள் தியானத்துக்கு வந்தேன், எனக்கு நடந்த இன்சிடெண்ட்டு, இந்த தியானத்துக்குள்ளே நான் பயணிக்கிறேன், இந்த யோகியை பற்றி எனக்கு சின்ன சின்ன விஷயங்கள் தெரிவேனா, குட்டி குட்டியாக வேணா இதை சொல்லலாமே வந்து ஒரு கலையை பற்றி மொத்தமாக உங்களால் அது சொல்லி வைக்க முடியாது. ஏன்னா முதல்ல அந்த கலையை பற்றி, அந்த கலையோட நோக்கத்தை பற்றி, அதுக்குள்ளே இருக்கிற எல்லாத்தையும் தெரிஞ்சால் தான் ஒரு வேலை செய்ய முடியும். அப்போ எத்தனையோ ஆண்டுகள் காத்திருந்து பல்வேறுபட்ட சூழல்களுக்கு காத்திருந்து ஒரு யோகி அவதரித்து ஒரு தியானத்தை மக்களிடம் கொடுக்குறாங்க. அப்போ அது வந்து ஃபியூராக மக்களுக்கு கிடைக்கப்படணும்னு தான் அதோட நோக்கமாக இருக்குது. அப்போ அவங்க ஒரு வேலை செய்யும்போது அதுக்கு எந்த மனிதனோ, அரசியல் கட்சி தலைவர்களாக இருக்கட்டும், காவல்துறையாக இருக்கட்டும், வழக்கறிஞர்களாக இருக்கட்டும், எந்த நாட்டில் இருக்கிறவங்கள யாராக இருந்தாலும் அந்த கலைக்கோ அந்த தியானத்துக்கோ ஒரு இடையூறு கொடுத்துடக்கூடாது. அது வந்து பெரிய பிழை, பெரிய பாவம். அது எப்பயுமே யாரும் செஞ்சிடக்கூடாது. ஏன்னா பல ஆண்டுகள் திட்டம் தீட்டி அவங்க வந்து ஒரு வேலை செய்ய வரும்போது அந்த கலை தான் அவங்களுக்கு முக்கியம். இது மக்கள்கிட்ட அப்படி கலப்படம் இல்லாமல் கலைக்கப்படணும். இந்த உலகத்தில் எதில் வேணாலும் எதை வேணாலும் கலந்துடலாம். இறைவனால் உருவாக்கப்பட்ட, இறைவனால் தோற்றி வைக்கப்பட்ட எந்த செயலுக்குள்ளேயும் எந்த சக்தியாலையும் கலக்க முடியாது. ஆனால் நீங்கள் எதை கொண்டு கலந்துருவீங்கன்னு நாங்கள் பயப்படுறோம்னா, எங்கள் தியானத்துக்குள்ளே உங்களால் தொட முடியாது. எங்களை வேணால் ஒரு கல் எடுத்து வேணால் தூக்கி போடலாமே, நாங்கள் அந்த மனித உடம்புல இருக்கிறதுனால வலிக்கும், நாங்கள் வேணால் ஒரு சின்னதாக வந்து அந்த வலியை உணரலாம். ஆனால் எங்கள் கலையை தொட முடியாது. எங்கள் தியானத்து மேலே எந்த கல் எடுத்து போட்டாலோ நீங்கள் தவறாக போய் காசுக்காக எங்கிட்டே தியானம் கற்றுட்டு வேற ஒருத்தர் கிளாஸை வச்சா கூட அந்த கலை அங்கே வேலை செய்யாது. ஏன்னா அந்த கலைக்கிட்ட அந்த உயிரோட்டம், அந்த நிஜத்தன்மை இருந்து எங்களுடைய ஆசீர்வாதம் இருந்தால் தான் அதுவே வேலை செய்யும். ஏன்னா எங்கள் தியானத்துக்குள்ளேயே உயிர் இருக்குது. அந்த உயிர் எங்கள் அனுமதி இருந்தால் தான் அது வேலை செய்யும், இல்லைன்னா வேலை செய்யாது. ஆனால் நீங்கள் வேறு எதில் வேணாலும் ஒரு விஷத்தை பரப்பிடலாம். ஆனால் நாங்கள் எதுக்காக உங்களுக்கு இதை சொல்கிறோன்னா, ஒரு சக மாணவன் வாழ்க்கையை கெடுத்துருவீங்க. நீங்கள் ஒரு சக மக்கள் இருக்காங்கல்ல, அவங்க இந்த கலையை பயன்படுத்தணும்னு நினைக்கிறவங்கள அவங்க வாழ்க்கையை வந்து நீங்கள் கெடுத்துட்டு போயிடுவீங்க. அவங்களுடைய போக்கை நீங்கள் கெடுத்துட்டு போயிடுவீங்க.
நீங்கள் கெட்டு போய் சாகிறது வந்து மட்டும் இல்லாமல் பின்னாடி இருக்கிற ஒரு 4-5 பேர்த்தோட வாழ்க்கையும் கெடுத்து சாவடிச்சிருவீங்க. அதுதான் விஷம், அதுதான் நச்சு. அந்த வேலைகளை எந்த மாணவர்களும் ஈடுபட்டுறாதீங்க. எந்த மாணவர்களும் அந்த மாதிரி வேலைகளை செய்யாதீங்க எப்பயுமே. அது உங்களுக்கு உகந்ததாக இருக்காது. இது வந்து எனக்கு வந்து சிவனே உணர்த்திட்டாரு, பெருமாளே உணர்த்திட்டாரு, நான் வந்து அப்படி செய்கிறேன் இப்படி செய்கிறேன், இதெல்லாம் வந்து செய்யாதீங்க. இதெல்லாம் உங்களுக்கு நீங்கள் பார்க்குற சிவபெருமான், நீங்கள் பார்க்குற பெருமாள் உங்களுக்கு உணர்த்துறதெல்லாம் இந்த மாதிரி வேலைகள்லாம் நீங்கள் தயவுசெய்து பேசாதீங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. என்னுடைய அனுபவத்திலேருந்து சொல்கிறேன். அந்த மாதிரி வேலைகள்லாம் ஈடுபடாதீங்க, எப்பயுமே ஈடுபடாதீங்க. சக மனிதர்கள்கிட்ட தவறான எந்த செயலையும் பரப்பாதீங்க. அவங்க தியானம் பண்ணுறது பண்ணாதது, வர்றது வராதெல்லாம் அவங்களோட விருப்பம். அவங்கள்ட்ட போய் ஒரு கலையை உயர்த்தி பேசுகிறதோ ஒரு கலையை தாழ்த்தி பேசுகிறதோ அது நல்ல செயலாக இருக்காது. இதை பொறுப்போடு நடந்து கொள்ள வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு செயல் வடிவம் எல்லாருக்கும் இருக்குது. அதை நீங்கள் உணர்ந்து செயல்படணும். அப்போ தான் இந்த உலகத்துக்குள்ளே ஒரு கலை, அந்த கலைக்குள்ளே எதுவும் இல்லை, அந்த கலை அப்படியே அழகாக அது பாட்டில் ஃபியூராக பயணித்து அது செய்ய வேண்டிய வேலையை அது செய்யும். அது எல்லாருக்கும் போய் சரிசமமாக கிடைக்கப்படணும் தான் எங்களை மாதிரி ஆளுங்க நினைக்கிறோம். ஒரு சாராவுக்கு மட்டும் கிடைக்கக்கூடாது, எல்லாருக்கும் கிடைக்கப்படணும். மனிதனாக பிறந்தவன் துன்பத்தையும் துயரத்தையும் அனுபவிக்கிறவனும் சரி, ஒரு கோடீஸ்வரனாக இருக்கிறவனுக்கு கூட சரி, ஒரு கலை கிடைக்கப்பட்டவனும் அவன் மாற்றம் அடையிறது காலதாமதம் ஆகும். அவனுடைய பாவம், அவனுடைய குற்றம், அவனோட செயல். ஆனால் அவன் மாறுவதற்கு ஒரு வாய்ப்பை நாம் உருவாக்கலைன்னா வேறு யார் உருவாக்குறது? ஒரு கொலை பண்ணிக்கிட்டு ஒருத்தர் இருக்கிறாரு, அவரை வந்து நாம் தானே மாற்றணும். அவருடைய வாழ்க்கை போக்கு அவர் தான், நம்ம தானே மாற்றணும். இந்த கலை அதை முன்னெடுக்கும். அவர் ஞானவானாக மாறுறாரு மாவளங்கிறத தாண்டி இந்த கலை என்னன்னா, அவர் செய்த தவறுலேருந்து அவரை வெளியே வர வச்சு அடுத்த முறை அந்த தவறை செய்ய வைக்காமல் ஒரு வாய்ப்புகளை இந்த தியானம் ஏற்படுத்தும். அப்போ இந்த தியானத்துக்குள்ளே ஒரு செயல்களை, ஒரு வடிவத்தை அறியாமல் வணிக நோக்கத்தோடு எங்கேயாவது ஒரு இடத்துல உட்காந்துட்டு கலையை தியானத்தை பற்றியோ அந்த தியான செயல்களை பற்றியோ விமர்சனம் பண்ணுவது சரியான அணுகுமுறையாக இருக்காது, ஒரு சரியான செயல் வடிவமாக இருக்காது. நீங்கள் எல்லா ஆசிரமங்களுக்கு மாறியும் எல்லா பேருமே இருந்துருவாங்க. எல்லா பேருமே இப்படி இவங்க வந்து இவங்க எப்பா அந்த தியானம் அந்த கிளாஸுக்கு போனீங்களா அப்படி ஓகே தான்ப்பா, அதே மாதிரி தான்ப்பா இவர் இருக்கார், இவர் கொஞ்சம் இப்படி இருக்காருப்பா, அவர் கொஞ்சம் அப்படி, அந்த மாதிரி எல்லாத்தையுமே அதை வந்து ஒரு பர்பஸுக்குள்ளே அடக்கிட முடியாது. உங்களுக்கு அது தெரியாது. உங்களுடைய அந்த இதுக்குள்ளே நிறைய சூட்சும ரகசியம் இருக்குங்க, அதை கண்டுபிடிக்க முடியாது உங்களால். நீங்கள் உங்கள் மனித அறிவை வச்சுக்கிட்டு நீங்கள் நினைக்கிறீங்க அதி புத்திசாலியாக சில விஷயங்கள்லாம் எங்களுக்கு தெரியும், நாங்கள் எவ்வளோ இடத்த பார்த்துருப்போம், எவ்வளோ குருமார்களை பார்த்துருக்கலாம்னு நீங்கள் ஒன்று நினைக்கலாம். அப்படிலாம் இறைவன் காட்டி கொடுக்க மாட்டாங்க. இதுக்குள்ளெல்லாம் பல்வேறுபட்ட ரகசியம் இருக்குது, உங்களாலாம் அறிய முடியாது. உங்கள் வாழ்க்கையே உங்களால் கண்டுபிடிக்க முடியலை. 25 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் புருஷனோட வாழ்ந்து புருஷனுக்கும் உங்களுக்குமே ஒரு கரெக்டான ஒரு சிங்க் இல்லை. ஒரு 70% பேர் நான் சிங்கில் தான், வேறு வழி இல்லாமல் குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த சச்சரியை உங்களால் கண்டுபிடிக்க முடியலை. ஒரு மனித செயலுக்குள்ளே நீங்கள் அறிவு சார்ந்த அவங்களா இருக்கிறீங்கன்னா, மிக புத்திசாலியாக இருந்தீங்கன்னா உங்கள் புள்ள யாருன்னு கண்டுபிடிச்சிடணும். உங்கள் கணவன் யார், உங்கள் அப்பா யார், உங்கள் அம்மா யார், அவங்களுடைய குணாவசியம். மனித செயலாக்கத்துக்குள்ளே மனித செயலுக்குள்ளே ஒன்று பண்ணிக்கலாம், அதை கண்டுபிடிக்கலாம். அதையே கண்டுபிடிக்க முடியலையே உங்களுக்கு. ஒரு யோகிங்கிறவன் அந்த யோகியோட கலைங்கிறது டோட்டலாக வேறு. அதை போய் நீங்கள் எப்படி கண்டுபிடிச்சிட முடியும் அவ்வளோ சாமானியமாக? நாங்களாம் பல ஆண்டுகள் பல செயல்களுக்குள்ளே போராடி இதை வந்து இறைவன் சும்மா சாதாரணமாக போகிற போக்கிலெல்லாம் எடுத்து கொடுக்க மாட்டாருங்க. இது உங்களுக்கு புரியாது. காலப்போக்கில் ஒரு வரலாறாக நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க, மிக நுட்பமான வரலாறாக பார்க்க போகிறீங்க. இப்போ நம்ம கூட ஒரு இயல்பாக சொல்கிறேன், நம்ம கூட ஒரு சில பேர் பயணிக்கிறாங்க. வெளியிலேருந்து சில பேர் நினைக்கலாம் இவங்க கூட என்னங்க ஒரு 25-30 பேர் 40 பேர் தமிழ்நாட்டில் நிறைய ஆசிரமங்கள் தியானம் சொல்லி தராங்க. அந்த மாதிரி இவர் ஒருத்தர் தியானம் சொல்லி தர்றாரு, இவரோட சில பேர் பயணிக்கிறாங்க. நீங்கள் பாருங்கள், கொஞ்ச நாள் கழித்து இந்த தியானம் நம்ம ஒரு செயல் உண்மையிலேயே பிரபஞ்சம் தோற்றி வைத்தா நம்ம வரலாறாக இருக்கிறோமா இல்லையான்னு மட்டும் பாருங்கள். அவ்வளோதான். நீங்கள் பார்த்த ஆசிரமங்கள் மாதிரி தமிழ்நாட்டில் சத்தியமாக நான் இருக்க மாட்டேன். நான் எழுதி வேணால் வச்சுக்க, தமிழ்நாட்டில் கவனிக்க தெரிஞ்ச, உலகத்திலே கவனிக்கப்படுகின்ற ஒரு தியானத்தை கொடுத்தவன் அப்படிங்கிற இடத்துல முதல் இடத்துல இருப்பேன். இந்த தியானம் என்னுடையது இல்லை, இது பிரபஞ்சத்தோடையது. இந்த தியானத்தை எந்த சூழல்லையும் எந்த குறுக்கு வழியிலையும் நான் வந்து எடுத்துகிட்டு வர்றதில்லை.
இந்த தியானத்தை எந்த தனிப்பட்ட உள்நோக்கத்தோட இந்த தியானத்தை கற்பிக்கிறது கிடையாது, இந்த தியானத்தை கொண்டுட்டு வர்றது கிடையாது. இந்த தியானத்துக்கு பின்னாடியும் முன்னாடியும் எந்த மனிதனுடைய செயலாக்கமும் வழிகாட்டுதலும் இல்லை. எந்த தனி மனிதனுடைய ஆலோசனையும் இந்த தியானத்தில் கிடைக்கப்படுறதில்லை. எந்த சூழல்லையும் எந்த நாள்லையும் எந்த தனிப்பட்ட மனிதனும் என் கூட இருக்கிறவன் ஆலோசனை கொடுத்து ஒரு வேலை எப்பொழுதும் நடக்கிறது கிடையாது, எப்பொழுதும் நடக்கவும் நடக்காது. இந்த கலை எவ்வளோ பெருசாக ஒரு இடத்துக்கு போகுதுங்கிறத நீங்கள் பாருங்கள். வாழ்க்கையில் வாழ்நாளில் பதஞ்சலிங்கிற ஒரு பேரை தான் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த பதஞ்சலியோட கலையை பற்றி நீங்கள் சில புத்தகங்களில் சில சித்தர்களுடைய பாடல்களில் படிச்சிருப்பீங்க. ஆனால் அது எப்படி ஒர்க் ஆக போகுது, அது எப்படி மக்கள்கிட்ட கிடைக்க போகுது? ஒரு நோயாளிக்கு ஒரு சித்தர்கள் பாணியில் மருந்து இல்லாமல் சுவாசத்தால் தன்னுடைய செயலிலிருந்து ஒரு உடலுக்கு என்னென்ன மாற்றத்தை ஒரு மனிதன் செஞ்சிட முடியும். அதே மாதிரி இந்த பதஞ்சலியோட தியானம் ஒரு மனிதனுக்கு என்ன மாதிரிலாம் கிடைக்க போகுது, அது என்ன மாதிரி செயல் வடிவம்லாம் இருக்க போகுதுங்கிறத வரலாறா எந்த ஆசிரமும் சரி, இந்த உலகம் முழுக்க தோன்றிய ஆசிரமங்கள் இந்த ப்ரெசண்டில் இந்த கலையும் நாமளும் எல்லாத்தையும் தாண்டி ஒரு இடத்துக்குள்ளே முதல் இடத்துக்குள்ளே இந்த கலையை கொண்டு கொடுத்தே தீர்வோம், கொடுப்போம். இதை ஏன் இவ்வளோ பெரிய ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக சொல்கிறேன்னா, அதில் நம்ம இல்லை. இந்த காலகட்டத்தில் இந்த செயல் வடிவத்தில் இந்த தியானம் இந்த காலகட்டத்தில் வரணும். மக்களுக்கு இந்த மாதிரி ஒரு செயல் நடக்கப்படணும், ஒரு நன்மைகள் நடக்கப்படணும், பிரபஞ்சத்தால் ஒரு பேர் செயல்கள் இங்கு நிகழ்த்தப்பட வேண்டுங்கிறதுக்காக தான் நம்மளை மாதிரி ஒரு செயல் வடிவத்தை நம்மளை உருவாக்கி ஒரு வேலை கொடுக்குறாங்க, ஒரு வேலை செய்கிறோம். என்னுடைய இரவு பகல் எத்தனையோ இடங்களில் ட்ராவல் எல்லாத்துக்குள்ளேயும் இந்த வளர்ச்சி, இந்த புகழ், இது வருதா வரலையான்னு சில பேர் பார்ப்பாங்க. சில பேர் இவர் என்ன மேஜிக் பண்ணு, ஆனால் எல்லாம் தாண்டி நான் தான் சொல்கிறேன் 100% இதுக்குள்ளே பெரிய பெரிய நீங்கள் ஜாம்பவான்னு சொல்லக்கூடிய அத்தனை ஆற்றல்களையும் உள்ளடக்கியது தான் இந்த ஆன்மா அருங்கோண சக்கரம். இது போகிற போக்கில் ஒரு 1000 மனிதர்களையும் 10,000 மனிதர்களையும் 1,00,000 மனிதர்களையும் உள்ளடக்கிய, சீடர்களை உள்ளடக்கிய, சிஷியர்களை உள்ளடக்கிய, மக்களை உள்ளடக்கிய சென்டர் கிடையாது. இது பல்வேறுபட்ட லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான அணுக்களை உள்ளடக்கிய சக்தி வாய்ந்த செயல். இது பேர் அணுக்களால், பேர் ஆற்றலாக, பேர் சக்தியோட காலத்தால் இந்த உலகத்துக்கு பருவ மாற்றத்தை, கால மாற்றத்தை கொடுக்கறதுக்காக இந்த செயல் வடிவம் தோற்றி வைக்கப்பட்டிருக்கிறது. எந்த வடிவத்துக்குள்ளேயே இந்த கலை, இந்த செயல் அது பியூராக அது வேலையை செஞ்சே தீரும். ஏன்னா என்னுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸில், என்னுடைய சொந்த அனுபவத்துக்குள்ள நான் பார்த்ததில் பிரமிப்பையும் ஆச்சரியத்தையும் எதை ஏற்படுத்திருச்சுன்னா, எந்த ரூபத்திலையும் எதிர்பார்க்காத நிறைய செயல்களை, எத்தனையோ இன்சிடெண்ட்டுகளை, எத்தனையோ துரோகங்களை, எத்தனையோ கஷ்டங்களை, எத்தனையோ கண்ணீர்களை, எத்தனையோ துயரங்களை, எத்தனையோ துன்பங்களை, எத்தனை செயல்களை கடந்து வரும்போது கூட இந்த பியூராக இந்த தியானத்துக்குள்ளே இருக்கிற பெரிய ஒரு ஆராய்ச்சியாக ஒவ்வொரு மாற்றத்தையும் எப்படி நிகழ்த்தப்படுகிறது, எப்படி கிடைக்கப்படுகிறது, இதோட நோக்கம் என்ன, இதோட செயல் வடிவம் என்ன, எல்லா செயல்களையும் கிளியர் பண்ணி அது ஒரு வேலையை அது கொடுக்க வருது. இதோடைய முழு செயல் வடிவம் என்னன்னா, ஒரு தனிப்பட்ட முறையில் என்னுடைய பேரோ, என்னுடைய குரலோ, என்னுடைய உருவமோ இதுக்கு சொந்தம் கொண்டாடுறது, நாமே சொந்தம் கொண்டாடுறது கிடையாது. என்னுடைய செயல்ங்கிறது ஒன்றுமே இல்லை. இது இந்த பிரபஞ்சத்தால் நிகழ்த்தப்படுகிற, பிரபஞ்சம் என்ற அந்த பேராற்றலோடைய செயல் வடிவம். அது இந்த செயல் வடிவத்துக்கு காரணமாக இது செயலாக்கமாக செயல்படுது. அப்போ இந்த கலை நீங்கள் பார்க்க போகிறீங்க, இந்த உலகம் முழுக்க எந்த வடிவத்துக்குள்ளேயோ இது ஒரு பிரதானமாக பெரிய முன்னெடுப்பை எடுக்கும். வெறும் புகழையும் வெறும் புகழ்ச்சியையும் பெரும் கூட்டத்தை சேர்க்கறது இல்லாமல், இது கண்ணுக்கே தெரியாமல் பெரிய ஒரு வேலையை செய்யுவாங்கள, அந்த மாதிரி ஒரு அசாத்தியமான ஒரு காரியத்தையும் ஒரு வேலையையும் ரொம்ப 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 ஒரு வேற ஒரு வடிவத்துக்குள்ளே செய்யும். மதங்கொண்ட யானையையும் இந்த கலை ஆன்மா அருங்கோண சக்கரம் மாற்றும். மதங்கொண்ட யானையையும் ஒரு இயல்பு யானையாக மாற்றும். நோயில் துன்பப்பட்டு துயரப்பட்டு கிடக்கிற யானையையும் ஒரு இயல்பான யானையாக கொண்டு வரும். உடல்நிலை சீராக இருக்கிற ஒரு யானையும் நாளைக்கு நோய்வாய்வு பற்றாமல் அதை இயல்பாக எடுத்துகிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கும். அதே போல் தான் ஒவ்வொரு மனிதனும் மதம், ஜாதி, பிரிவு இதெல்லாம்
ஒரு 5000 பிரிவுகளாக இந்த உலகம் பிரிஞ்சு கிடக்கிறது. நூற்றுக்கணக்கான நாடுகளாக பிரிஞ்சு கிடக்கிறது. இந்த கலை, இந்த செயல் உலகம் முழுக்க இயற்கை என்பது, இந்த பேராற்றல் என்பது ஒரே சுழற்சியாக தான் சுழன்றிருக்கு. இங்கே நூற்றுக்கணக்கான நாடுகளுடைய பெயர் இருக்குது. 5000த்துக்கும் மேற்பட்ட கிளைகளாக இருக்கிறது. ஒரு 60-70க்கு மேற்பட்ட குட்டி குட்டி மதங்களாக, குட்டி குட்டி செயலாக, வடிவமாக இருக்குது. தமிழ்நாட்டில் ஏறத்தாழ ஒரு 100கணக்கான ஜாதி அமைப்புகள் இருக்குது. இது எல்லாத்துக்கும் உள்ளடக்கியது ஒன்றே ஒன்று தான். இந்த பிரபஞ்சத்தில் பேராற்றல்ங்கிறது ஒன்று தான். இந்த உலகத்தில் கடவுளால் தோற்றி வைக்கப்பட்டது அந்த பேராற்றல்ங்கிறது ஒன்றே ஒன்று தான். அந்த ஆற்றல் இயற்கையாக எந்த தனி மனிதனுக்கும் சாதகமாக பாதகமாகவும் செயல்படாது. அந்த காலத்துக்கு ஏற்றது போல் ஒரு மனிதனுக்கு யாருக்கு என்ன மாதிரி இந்த பேராற்றல் கிடைக்கப்படணுமோ அது கண்டிப்பாக கிடைக்கும். அந்த ஆற்றலை பொறுத்தளவுக்கு எல்லா உயிர்களும் ஒன்று தான். வள்ளலார் சொன்ன மாதிரி எல்லா உயிர்களும் என்புற்று வாழ்கிற மாதிரி எல்லா உயிர்களும், அதுக்கு ஒரு செடியும் ஒன்று தான், ஒரு மரமும் ஒன்று தான், ஒரு மனிதனும் ஒன்று தான், ஒரு கரடியும் ஒன்று தான். அதுக்கு கரடி மனிதன் இப்படிலாம் பிரிச்சுலாம் பார்க்க தெரியாது. எல்லாமே ஒன்று தான். அதனால தான் மண்ணும் கல்லும் காற்றோ ஆகாயமோ எல்லாம் அந்த பஞ்சபூதங்களும் நெருப்புங்கிறது எல்லா தத்துவமும் என்னென்னா உயிர் சக்தியிலேருந்து இயங்கப்படுகிறது. அப்போ மண்ணுக்கு மனிதனும் வேறு இல்லை. ஒரு மனிதனுடைய ரொம்ப பெருமைக்குரிய விஷயமா இருக்குது. ஏன்னா அது மண்ணுன்னு நீங்கள் சொல்லலாம், அது உயிர். இந்த பிரபஞ்சம் எப்படி பார்க்குதுன்னா மண்ணை உயிராக பார்க்குது, தண்ணியை உயிராக பார்க்குது, நெருப்பை உயிராக பார்க்குது, காற்றை உயிராக பார்க்குது, ஆகாயத்தை உயிராக பார்க்குது. அப்போ எல்லாமே ஒரு தாவரத்தை உயிராக பார்க்குது, ஒரு மரத்தை உயிராக பார்க்குது, அப்போ ஒரு விலங்குக்குள்ளே உயிராக பார்க்குது. அப்போ எல்லாம் உயிராக இருக்கிறது. அப்போ இந்த பேராற்றல் நினைக்க தான் நானும் உயிராக இருக்கிறேன். அந்த உயிரோடு உறவாடி விளையாடி ஒரு வேலை செய்வதற்காகத்தான் இந்த கலை தோற்றி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கலையோட வடிவம் எல்லா காலகட்டத்திலையும் ஏமாத்துறவன் வருவான், கெடுக்கிறவன் வருவான், பொய் சொல்கிறவன் வருவான், ஒரு வணிக நோக்கத்தோடு வருவான். எல்லா காலகட்டத்திலையும் இந்த இயற்கை பேராற்றல் வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்காது. எல்லா காலகட்டத்திலையும் நீங்கள் மக்களை ஒரு கலையை சீரழிச்சிட்டு ஒரு தியானத்தையோ ஒரு செயலையோ ஒரு போதனையோ நீங்கள் மக்கள்கிட்ட போய் தவறான விஷயம் காலங்காலமாக கொடுத்துக்கிட்டே எல்லா காலகட்டத்திலையும் அது நிகழாது. ஒரு காலகட்டத்தில் அதை தடுத்து நிற்கப்படும். பெரிய பெரிய ராஜாக்கள் கூட ஒரு காலகட்டத்தில் அந்த ராஜா அந்த நாட்டை விட்டு வெளியேறதோ, அந்த சமஸ்தானத்தை விட்டு வெளியேறதோ, அந்த அரண்மனையை விட்டு வெளியேறதோ, தன்னுடைய உடலை விட்டு வெளியேறதே இந்த பிரபஞ்சம் நிகழ்த்தி காட்டுது. அப்போ காலங்காலமாக இந்த பல்வேறுபட்ட விமர்சனங்களையும் பல்வேறுபட்ட சர்ச்சைகளும் பல்வேறுபட்ட செயல்களில் இந்த கலையை இந்த உலகம் முழுக்க தோற்றி வைத்து பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்கல்ல. எல்லா காலத்திலையும் இதே மாதிரி இந்த உலகம் ஏங்கிருன்னு நீங்கள் கற்பனையில் காணிடாதீங்க. இந்த கொரோனா வரும்போது பெரிய பெரிய நிறுவனத்திலேருந்து கீழே பிளாட்ஃபார்மில் கடை வச்சவங்க வரைக்கும் பூட்டிட்டு வீட்டில் உட்காந்துங்க. இந்த உலகம் முழுக்க ஷட்டவுன், இந்த உலகம் முழுக்க பூட்டப்பட்டுச்சு. இந்த உலகம் முழுக்க நான் பெரிய ஆள், 60 ஆண்டுகள் நான் பெரிய ஆள், அது இதுன்னு சொன்ன எல்லா பேர்த்தையும் கப்பு சுப்புன்னு உங்களை வீட்டில் உட்கார வச்சுச்சு. இந்த இயற்கையோட பேர் செயல், அது வைரஸாக இருக்கலாம், அது ஏதோ ஒன்று இருக்கலாம். ஆனால் உலகம் முழுக்க நீங்கள் பெரிய பெரிய கோடீஸ்வரன் நம்பர் 1 பெரிய ஐடியாலஜின்னு சொன்ன நீங்கள் இந்த இதெல்லாம் இலுமினாட்டி பண்ணுது, அது பண்ணுது, இது பண்ணுதுன்னு சொல்லி ஒரு டிஆர்பி ரேட்டுக்காக எவனோ ஒருத்தன் 10 பேர் வியூவர்ஸ் பார்ப்பாங்கிறதுக்காக ஒருத்தன் இல்லாத ஒருத்தன் இலுமினாட்டினா எவனுக்கு தெரியும்? இலுமினாட்டினா ஒருத்தன் எவனுமே கிடையாதுங்க. இவன்லாம் சும்மா சொல்லிக்கிட்டு இது எவங்க இருக்கிறான் அந்த மாதிரி ஒருத்தன், அவன் எவனே ஒருத்தன் கிடையாதுங்க இந்த உலகத்தில். அந்த மாதிரி ஒரு வேடே இல்லைங்க. இந்த மாதிரியெல்லாம் ஒரு தவறான ஒரு செயலை சொல்லி இதை ஒரு கிரியேட் பண்ணி இதுக்கு ஒரு ஃபாலோவர்ஸ், இதுக்கு ஒரு செயல், இதுக்கு ஒரு வடிவம், இந்த மாதிரி எல்லா காலகட்டத்திலையும் நடந்துடும். எல்லா காலகட்டத்திலையும் எப்படி வேணாலும் எவன் வேணாலும் வாழ்ந்துடலாம், பேசிடலாம். அப்படியே இந்த உலகம் ஏங்கிருன்னு கற்பனையில் கூட பண்ணாதீங்க. அந்த லாக்டவுன் எப்படி வந்துச்சோ, இந்த உலகம் முழுக்க எல்லா பேரும் எப்படி பூட்டிட்டு வீட்டில் உட்காந்தானோ, பெரிய உலகத்திலே நம்பர் 1 மையத்தில் இருக்கிற கோடீஸ்வரன் கூட வீட்டில் இருந்தான். அமெரிக்காவில் இருக்கிற பெரிய பெரிய நிறுவனங்களில் உள்ளவங்களாம் வீட்டில் இருந்தான். பெரிய பெரிய ஆள்லாம் எதிர்ப்பு தெரிவித்தான், சுதந்திரமாக விடுங்க, இது பேராபத்தை, நீங்கள் எல்லா இடத்துலையும் லாக்டவுன் போடாதீங்க. அந்த செயல்லையும் அவனையும் உட்கார வச்சுச்சு. அதே போல தான் இந்த காலகட்டத்தில் இருக்கிற இந்த மக்களுக்கு உயர்ந்த செயலும் உயர்ந்த மாற்றமும் கிடைக்கப்பட வேண்டிய காலம் கிடைச்சே தீரும். அதனால் எல்லா சூழலுக்குள்ளேயும் இந்த இதே மாதிரியே போயிடும், இதே மாதிரி ஏங்கிரும்.
கோயம்புத்தூரில் ஒருத்தர் இயங்குவார், ராமேஸ்வரத்தில் ஒருத்தர் இயங்குவார், கன்னியாகுமரியில் ஒருத்தர் இயங்குவார், திருச்சியில் ஒருத்தர் இயங்குவார், கும்பகோணத்தில் ஒருத்தர் இயங்குவார், கர்நாடகாவில் ஒருத்தர் இயங்குவார், கேரளாவில் ஒருத்தர் இயங்குவார், அமெரிக்காவில் இயங்குவார், ஆஸ்திரேலியாவில் இயங்குவார், பிரான்ஸில் இயங்குவார், ஜப்பானில் இயங்குவார், ஜெர்மன். இந்த மாதிரி தியானங்கள் அங்கங்கே இயங்கலாம். அது பிரபஞ்சத்தால் ஒரு பெரிய சரித்திரத்தையும் மாற்றத்தையும் ஒரு கலையை உருவாக்கி அந்த கலை வந்து பியூர்பையாக ஒரு வேலை செய்ய தொடங்கும் போது எது பியூரானதோ, எது அந்த உயிர் என்ன நினைக்குன்னா நான் பெரிய ஆளுங்கிறதெல்லாம் அங்கே ஒன்றும் கிடையாது. இந்த இடத்துல இந்த உயிர் துளிகளால் இந்த பருவ மாற்றம் இந்த இடம் அடைஞ்சே ஆகணும். பெரிய பெரிய சிறு வயதில் நான் சொன்னது தான். தஞ்சாவூருக்குள்ளே தஞ்சாவூரே இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு, அந்த ராஜராஜ சோழன் இருந்த ஊரா தஞ்சாவூர்? அங்கே மன்னர்கள் வாழ்ந்த இருந்த ஊரா மதுரை இருக்குது? மன்னர்கள் வாழ்ந்தப்போ இருந்த ஊரா வந்து சிவகங்கை சீமை இருக்குது? மன்னர்கள் வாழ்ந்த ஊரா வந்து ராமநாதபுரம் இருக்குது? இன்றைக்கி எப்படி இருக்குது? அது வந்து யார் மாற்றினா? அதுதான் இயற்கை பருவ மாற்றம். எங்கே அந்த செயலெல்லாம் 1000 பேர் வீதியில் போகிறான். அந்த ராமநாதபுரம் அரமனைக்குள்ளே அவ்வளோ பெரிய பேராற்றல் இருக்குது. எவனுக்கு தெரியும்? அந்த அரமனைக்கு வாசலில் டீ குடிக்கிறவனுக்கு தெரியுமா? அந்த அரமனை வாசலில் 5 ரூபா தான் டிக்கெட்டு. அந்த டிக்கெட்டு கொடுக்குறவருக்கு தெரியுமா அங்கே ஒரு ஆற்றல் இருக்குன்னு? தெரியாது, சத்தியமாக தெரியாதுங்க. அதுக்குள்ளே ஒரு உண்மைத்தன்மை இருக்குன்னா தெரியாது. அப்போ இங்கேயே நீங்கள் தெரிய வேண்டியதானே. தமிழ்நாட்டுக்குள்ளே எத்தனை தியானம் பண்ணுறாங்க. ஒரே ஒருத்தர் ராமநாதபுரம் சமஸ்தானத்துக்குள்ளே, ராமநாதபுரத்துக்குள்ளே இருக்கின்ற அந்த அரமனைக்குள்ளே ஒரு பேராற்றல் இருக்குன்னு சொல்லிடுங்க. பெரிய பெரிய குருமார்கள்னு சொல்கிறாங்கல்ல, சொல்லுங்கள். என்ன ஏன் சொல்ல முடியல? ஏன் உள்ள இல்லை? அந்த செயல், அந்த வடிவம், அதெல்லாம் வந்து இயற்கையிலேருந்து பிரபஞ்சத்தால் நிகழ்த்தப்படணும். ஒரு தனி மனிதன் நான் நிகழ்த்தப்பட்டதா நீங்கள் நினச்சிக்கலாம். என் கூட ஃபாலோ பண்ணுறவர் ஐயாவுக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு, அவருக்கு ஏதோ செயல். ஐயாவே அங்கே ஒருத்தர் கிடையாது. இது பிரபஞ்சம், ஒரு உயிர் துளி, ஒரு செயல், ஒரு வடிவம், அது நிகழ்த்தப்படுகிறது. அதோடைய செயல். ஒரு தனி மனிதன் ஒரு கிராமத்திலேருந்து புறப்பட்டு வந்து ஒரு தனி மனிதன் எங்கேயோ ஒரு இடத்துல உட்காந்து ஒரு வேலை செஞ்சவன் கிடையாது. நீ புத்தர்னு பார்க்குற, அவர் புத்தர் கிடையாது, அவர் ஒரு ஆற்றல். நீ இயேசுன்னு பார்க்குற, அவர் இயேசு கிடையாது, அவர் ஆற்றல். நீ நபிகள்னு பார்க்குற, அது ஒரு ஆற்றல். என்னைக்கு இது ஆற்றல்னு உனக்கு பார்க்க தெரியாது. நீ என்ன செஞ்சாலும் சரி, என்னைக்கு அது ஒரு ஆற்றல், அது தானாக தோன்றியது, அதுக்கு மறைவும் கிடையாது, அதுக்கு பிறப்பும் கிடையாது. அந்த பேர் ஆற்றலை, அந்த பேர் சக்தியை 100% இந்த நாட்டை ஆள்ற ராஜாவால் கூட உணர முடியாது. ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தியை இந்தியாவில் யாராவது பார்த்தேன்னு ஒரே ஒருத்தர் என்கிட்ட கூட்டியாந்து காட்டுங்க. ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தியோட வடிவம் எந்த மாதிரி இருக்குன்னு ஒரே ஒருத்தர் என்கிட்ட காட்டுங்க. இந்த உலகத்தில் ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தியை பார்க்க முடியுமா? எத்தனை காலம் ஆயிடுச்சு, எத்தனை ஆண்டு ஆயிடுச்சு. ராமன் தனி, சிவன் தனி. ஆனால் சிவனும் ராமனும் ஒரே ஆற்றல்னு எந்த மனிதனால் அறுதிட்டு சொல்ல முடியும்? ஏன்னா பார்க்கவும் இல்லை. ராமனும் சிவனும், அரியும் சிவனும் ஒன்று, அறியாதவனு பழமொழி வேணால் சொல்லலாம். ஆனால் அந்த கிளையாக பிரிஞ்சு கிடக்கிறதுக்கு காரணம் என்ன? இது மனிதத்தன்மை, இதுவும் மனிதத்தன்மை. குலம் இருக்கலாம், கோத்திரம் இருக்கலாம், கலாச்சாரம் இருக்கலாம், செயல் இருக்கலாம். ஆனால் உள்ளே இருக்கிற செயலையும் கண்டுபிடிக்க முடியலை, வெளியில் இருக்கிற பேராற்றலையும் உன்னால் கண்டுபிடிக்க முடியலை. இதனால் இந்த உலகத்துக்கும் இந்த பூமிக்கும் நீ நிகழ்த்தப்படுகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பெரிய ஒரு செயலுக்குள்ளே தான் நீ நிகழ்த்திக்கிட்டு போகிற. அதுக்குள்ளே உண்மை தத்துவத்துக்குள்ளே ஒரு ராமன்னா யார், சிவன்னா யார்? ஏன் ராமன்கிற பேருக்குள்ளே, அந்த வடிவத்துக்குள்ளே அவர் வேலை செய்கிறாரு. அப்போ சிவன் இருக்கிறவரே ராமன் ஏன் பேர் வந்துச்சு? அப்போ ரெண்டும் ஒரு ஆற்றல்னா ஏன் 2 பிரிவினையாக இருக்குன்னு அந்த தியானத்துக்குள்ள அனுபவம் பெற்றாதான் அதை கண்டுபிடிக்க முடியும். இது ஏப்பா பிரிஞ்சு இருக்கு? இது ஏப்பா ஒரே சிவன் பேர்லேயே வேலை செய்யலாமே, ஒரே ராமன் பேர்லேயே வேலை செய்யலாமே, சிவனை தேவையில்லைன்னு கூட நினைக்கலாம். அங்கே ஏன் அப்படி இருக்குன்னா அதை தியானத்துக்குள்ளே தான் நீ கண்டறிய முடியும். வேதத்துக்குள்ள இல்லை, மந்திரத்துக்குள்ள இல்லை, குலத்துக்குள்ள இல்லை, செயலுக்குள்ள இல்லை, இந்த வடிவத்துக்குள்ள சக மனிதர்களோட கலந்து ஆலோசித்து செயல்பட்டு பஞ்சாங்கத்தோட, விஞ்ஞானியோட, அறிவாளிகளோட உட்கார்ந்து இந்த கலந்துரையாடலாம் உன்னால் செய்ய முடியாது. சுவாசத்தால் பல ஆண்டுகள் பல செயலுக்குள்ள தியானம் பண்ணி நுட்பமாக அவன் என்ன கண்டுபிடிச்சானா, அங்கே ஒன்றும் இல்லை, உயர்ந்த பேராற்றலாக அணுக்களாக கிடக்கு. எனக்குள்ள என்ன இருக்கு? எதுவும் பூதம் இருக்கா? என் தலைக்குள்ள, என் உடம்புக்குள்ள என்ன இருக்கு? ஒன்றுமே இல்லையா. சுவாசத்தால் அந்த உள்ள இருக்கின்ற நாடி நரம்புகள்லாம் மாறி போய் ஒரு மின்சாரத்தன்மையான ஒரு சக்தி செயல்படுது.
ஒரு மின்சார டிவைஸ் என்ன பண்ணுதுன்னா பல லட்சம் மின்சாரங்கள், கோடி மின்சாரங்கள் இந்த உலகத்தையே சுழற்சியாக இருக்குது. அதோடைய ரகசியத்தை இந்த மின்சார சக்தி அதோட தொடர்பு கொண்டு அது அந்த செயலை அறிய வைக்குது. சேட்டலைட் எப்படி உங்களுக்கு ஒரு செயலை ஒரு இடத்துலேருந்து டெலிகாஸ்ட் பண்ணி உங்கள் வீட்டில் படமாக பார்க்குறீங்களோ, அதே மாதிரி இந்த உடலுக்குள்ள இந்த மின்சார சக்தியோட வெளிப்பாடு இந்த உலகத்துக்குள்ளே இருக்கின்ற உயிர் துளிகளுடைய செயலாக்கத்தை அது அந்த உண்மைத்தன்மைகளை அறிந்துட்டு அது வெளியில் கக்குது, வெளியில் சொல்லுது. இதுதான் செயல், இதுதான் வடிவம். இதுக்குள்ளே நான் போய் ஒரு மாஸ்டர், நான் பெரிய ஒரு ஆளுங்க, நான் பல ஆண்டுகள் போராடி இந்த ஆராய்ச்சியை செஞ்சுருக்கேன்னு நான் எப்படி சொல்ல முடியும்? ஒரு மனிதன் சொல்லுவாங்க, ஒரு சராசரி மனிதன் சொல்லுவான். எந்த யோகி சொல்லுவான் இதை? எந்த யோகி சொல்லியிருக்கிறான்? எல்லா யோகியும் ஏன் கடவுளுங்கிறான்? எல்லா யோகி ஏன் அப்பாங்கிறான்? அந்த உயர்ந்த ஆற்றலுடைய செச்சரை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டங்க. என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன், அந்த உயர்ந்த ஆற்றலோட பயணிக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த பிரபஞ்சத்தில் நான் பார்த்த உயர்ந்த ஆற்றல்களை ஒரு 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 கட்டத்துக்குள்ளே வச்சு அடக்க முடியலை. அதை கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுது. பெரிய மண்டவலியாக இருக்குது. நாம் ஒரு 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 செயல் வடிவத்துக்குள்ளே இப்படி தான் இருக்குதுன்னு நம்ம டிசைன் பண்ணோம்னா அது அப்படியே லெஃப்ட் சைடில் இருக்குது. அது லெஃப்ட் சைடில் போகுதுன்னு ரைட் சைடில் பார்த்தா அது ரைட் சைடில் நிற்கிது. அது ரைட் சைடில் நிற்கிதுன்னு பார்த்தா பின்பக்கம் நிற்கிது. பின்பக்கம் பார்த்தா முன்பக்கம் நிற்கிது. என்னடான்னு ஒரு இடத்துக்குள்ளே பார்த்தா அது எல்லாத்தையும் அடுத்த செக்ஷனுக்கு கூட்டிகிட்டு போய் அது கடைசியாக என்ன ஒரு செயல் வடிவம்னா அது வேறு ஒரு தருணத்துக்குள்ளே வேறு ஒரு செயலுக்குள்ளே இருக்குது. அங்கே நீங்கள் ரெகுலராக இந்த உலகத்தில் நீங்கள் பார்க்குற மாதிரி கோயில் குளத்தில் இருக்கிற மாதிரி கடவுள்கள் அப்படி இல்லைங்க. இது பெரிய ஒரு ஆச்சரியத்தை மட்டும் இல்லை, ஒட்டுமொத்தமான உலகத்துக்கே ஒரு சவால் தான். இந்த கடவுளுங்கிற பேராற்றல் பெரிய அதிசயமாகவும் ஆச்சரியமாகவும் தான் இருக்குது. நான் நவீனமாக உங்கள்கிட்ட சொல்கிறேன், ஒரு வியர்ப்பாக தான் இருக்குது. அந்த ஆற்றலை அந்த சக்தியை இயல்பாக அவ்வளோ சாமானியமாக கேப்சர் பண்ண முடியாது. அந்த ஆற்றலை அந்த சாமானியமாக கையாள முடியாது. அந்த ஆற்றல் வேறு வடிவத்துக்குள்ளே இருக்குது, வேறு செயலுக்குள்ளே இருக்குது. அதை இயல்பாக ஒரு மனிதன் அந்த ஆற்றலெல்லாம் பற்றி விவாதிச்சிட முடியாது, பேசிட முடியாது. நான் கண்டறிஞ்சிட்டேன் அப்படிலாம் போய் பேசிட முடியாது, சொல்லிட முடியாது. பெரிய பெரிய ஆளுங்கள்லாம், பெரிய பெரிய ஜாம்பவான்லாம் சித்தம் கலங்கி போய் பித்து பிடிச்சி ரோட்டில் சுற்றிக்கிட்டு இருக்காங்கலாம் உங்களுக்கு தெரியும். பெரிய பெரிய யோகின்னு சொல்லக்கூடியவங்க கூட ஒரு இடத்துக்குள்ளே எனக்கு இந்த பிரபஞ்சத்தை பார்த்துட்டேன், அந்த பிரம்மத்தை பார்த்துட்டேன்னா மட்டார்னு அடிச்சிடும். அதெல்லாம் ஏன்னா அதோட ஸ்டைலே வேறு மாதிரி இருக்குது. நான்லாம் உண்மையிலே ஒரு 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 இந்த உடல் கிரேட்டுன்னு சொல்லுவேன் நான். ஏன்னா எனக்கெல்லாம் எதுவுமே வேண்டாங்க. என் வாழ்நாளில் ஒன்று கிட்டனா இந்த மாதிரி ஒரு செயலை அறியறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் கிடச்சி போச்சு பார்த்தீங்களா. இதுவே எனக்கு போதுமானது. நான் வேறு எந்த சாதனையும் செய்ய வேண்டியதில்லை, வேறு எனக்கு எதுவுமே தேவையும் இல்லை. ஒரே ஒரு விஷயம், அது மீண்டும் என்னை புஷ் பண்ணுது. சத்தியமாக சொல்கிறேன், அதனால தான் நான் உங்களை நோக்கி வர்றேன். அது என்னை புஷ் பண்ணாமல் விட்டு செஞ்சுக்குவேன், ஐ எம் த ஹாப்பி அப்படின்ட்டு போயிடுவேன் நான். ஏன்னா எனக்கு ஒன்று பார்த்தேன்ல, அது என்னால் இது இப்படியா அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல. அது எந்த வார்த்தையும் அதுக்குள்ளே போட முடியாது, எந்த செயலுக்குள்ளேயும் அதை அடுக்க முடியாது. அதை ஒரு மாலை மாதிரி கோக்க முடியாது. நீங்கள் எந்த புத்தகத்தில் கொண்டாந்து அதை ஒப்பிட்டாலும், எத்தனை சித்தர்கள் கொண்டாந்து பாட்டினாலும் அது எல்லாமே இங்கே இருக்கிற ஒரிஜினலுக்கு பின்னாடி போயிடுதுங்க. நான் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பார்த்தாச்சு. எல்லாமே இந்த ஒரிஜினலுக்கு ஒரிஜினல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒரிஜினலோடது அதை கண்டறியறதுல அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஒவ்வொரு நிமிடமும் வளருதுங்க. ஒவ்வொரு நிமிடமும் ஒரு மாற்றத்துக்குள்ளே இருக்குங்க. நீங்கள் அது அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கணும். நம்ம அது அப்டேட்டில் இருக்குது, ஒவ்வொரு செகண்டும் அப்டேட்டில் இருக்குது. ஒவ்வொரு நிமிஷமும் அந்த பிரபஞ்சத்தில் பெரிய நிகழ்வுகள் நடந்துக்கிட்டே இருக்குது, மாற்றம் நடந்துக்கிட்டே இருக்குது, பெரிய சுழற்சி நடந்துக்கிட்டே இருக்குது. பேர் செயல் நடந்துக்கிட்டே இருக்குது. இதை ஒரு யூகிக்கெல்லாம் நீங்கள் ஒரு வேலை எல்லாம் செஞ்சிட முடியாது. இந்த ஒரு விஞ்ஞானம் மாதிரி ஒரு கண்டுபிடிப்பு மாதிரியெல்லாம் இதை நீங்கள் நிகழ்த்திட முடியாது. இந்த உலகத்தில் நீங்கள் எவ்வளோ பெரிய கண்டுபிடிப்பு வேணாலும் கண்டுபிடிக்கலாம், ஆனால் இந்த இறைவன் என்பதை எவனாலையும் கண்டுபிடிக்க முடியாதுங்க. நான் ஓப்பன் கால்ஃபர் பண்ணி சொல்கிறேங்க. அந்த இறைவன் என்பதையும் கடவுள் எப்படி இயங்குறாரு, இந்த உயர்ந்த ஆற்றலாம் எப்படி இயங்குதுன்னு இந்த உலகத்தில் யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது. அது யார் கண்டுபிடிக்கிறான்னா நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். என்னென்ன அங்கே நடந்தது, அங்கே நானே இல்லை. கண்டுபிடிச்சது யாருன்னு கேட்டிங்கன்னா இன்னொரு உயர்ந்த ஆற்றல். நாங்கள் கண்டுபிடிக்கலை. ஏன்னா நான் கண்டுபிடிக்கணும்னு நினச்சா அங்கே மனிதனாக இருக்கிறவனா அது கொன்னுருச்சு. அங்கே கண்டுபிடிச்சது யாருன்னா நானும் அதோடு இருக்கிறேன், அந்த உயிர் துளியாக இருக்கிறேன். இது வெறும் உடல், அந்த உடலுக்குள்ளே இருக்கிற உயிர் துளி தான் அதோட கனெக்ட் பண்ணுது.
அதோட பேசுது. 24 மணி நேரம் இயங்குது. நான் வந்து ஒரு அறையில் இருக்கிறேன், இன்னொரு ½ அன் ஹவரில் தூங்க போயிடுவேன். இந்த உடல் தூங்குது, அது 24 மணி நேரம் தூங்க மாட்டுது. பல்வேறுபட்ட வேலை செய்யுது, பல்வேறுபட்ட நாட்டுக்கு போகுது, பல்வேறுபட்ட மலைகளுக்கு போகுது, காடுகளுக்கு போகுது, குகைக்கு போகுது. அது வந்து நேரடியாக திருப்பி இந்த உடம்புக்குள்ளே பூந்துக்குது, திருப்பி உடம்புக்குள்ளே சொல்லுது. நான் இப்போ தான் ஒர்க்கை முடிச்சு நைட் ஷிஃப்ட் பண்ணிட்டு வந்த மாதிரி அது வருது. நைட்டு இயங்குது, பகல் இயங்குது, இப்படி இயங்கிக்கிட்டே இருக்குங்க. அது அந்த உயர்ந்த பேராற்றலாக இருக்கிறது. அப்போ அது வந்து என்னன்னா, அங்கே மனிதனாக நான் வந்து அறியலை, அங்கே மனிதன் செத்து போயிட்டான். அங்கே அறிந்திருக்கிறது என்னன்னா, நான் என்னை அறிந்து கொண்டேன். அதுதான் அது என்னுடைய நேச்சர். நான் தான் அறிய முடியும், வேற யாரும் அறிய முடியாதுங்குது. அப்போ அது என்ன சொல்லுதுன்னா, நிறைய பேர் சித்தம் கலங்கி போனவெல்லாம் என்னன்னா, மனிதனாக என்ன அறிய முடியாதுன்றுச்சு. ஓப்பன் கால் ஃபார், நீ எந்த விஞ்ஞானி அவனால்ற, நான் சவால் விட்டுறேன். இந்த உலகம் முழுக்க நான் இருக்க மாட்டேன், நான் போயிடுவேன் ஒரு நாள். நான் சொல்லி வைத்த வார்த்தை இருக்கும், இது சத்தியம். எந்த மனிதனாலையும் உலகத்தில் மனிதனாக இருக்கிறவனால கடவுளை அறிய முடியாது, கடவுளை கண்டுபிடிக்க முடியாது. இந்த உலகத்தில் எத்தனை ராக்கெட்டை விடு, எத்தனை நவீனமான செயலை விடு, இறைவன் என்பவனை ஒரு சிறு பிசிறு கூட உன்னால் தொட முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. நீ நினச்சி வச்சிருக்க எத்தனை வேணாலும் எழுதி வை, எத்தனை பாடல், எத்தனை செயல், எத்தனை வடிவம் வேணாலும் நீ கொடு, எத்தனை வாட்டி வேணாலும் நீ செவ்வாய்க்கு போ. ஆனால் நீ பார்த்து ஒன்று எழுதி வச்சிருக்க, உனக்கே உணர்த்தி இருக்குன்னு ஒன்று சொல்லியிருப்ப கூட, ஆனால் அது கடவுள் அல்ல. அது கடைசியில் அதை வந்து நீ பார்க்கணுன்னா அதுவாக மாறினா மட்டும்தான் அதை அறியறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இப்போ என்னுடைய இந்த உரை கூட அதுதான் அந்த செயலை மெசேஜ் இந்த உலகத்துக்கு கால்பர் பண்ணுது. நான் இல்லைங்க. வெளியில் பார்க்குற ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு மனிதன் பேசி கொண்டு இருக்கிறான். ஒருத்தர் தியானம் பண்ணி ஒரு குரு ஸ்தானத்தில் இருக்கிறார், அவர் நோ, அந்த உயர்ந்த ஆற்றல் தான் இந்த செயலை, இந்த மெசேஜை பாஸ் பண்ணுது. ஒரு சராசரி மனுஷன் இதை பேச முடியாது, பேசுறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. இதுக்கான ஒரு சிறு பிசிறு கூட கிடையாது. எப்படிங்க பேசிட முடியும், எப்படி சொல்லிட முடியும்? இதை அவ்வளோ ஒரு போல்டாக போய் சொல்ல முடியாதுங்க. இதை சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லைங்க. இது என்னுடைய அனுபவத்திலிருந்து, அந்த செயலிலிருந்து சொல்கிறேன். அங்கு அந்த பேராற்றல் என்பது, பேர் செயல் என்பது வேறு வடிவத்துக்குள்ளே இருக்குது. அதனால் இது ஒரு வரலாறாக இந்த கலை உலகம் முழுக்க அதோட டிசைடிங் அத்தாரிட்டி, ஒரு பேராற்றல் டிசைட் பண்ணி அது ஒரு வேலை செய்யுதுன்னா அது ஒன்றுமே பண்ண முடியாது. மனிதனாக இருக்கிற மனித குலத்துக்கு நாம் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு மெசேஜ் தான், இந்த காலம் மாறப்போகுது, இந்த சூழல் மாறப்போகுது, உன்னையும் உன் உடலையும் பார்த்துக்கிட்டு மாற்றத்துக்கு தயாராகிக்க. நீ இன்னமும் பழைய கதையை பேசிக்கிட்டு, பழைய பஞ்சாமிர்தம் கதையை சொல்லிக்கிட்டு உட்காந்துட்டு பல பேருடைய வாழ்க்கையும் கெடுத்துட்டு ஒன்றையும் கெடுத்துக்கிட்டு இருந்தேன்னா தேர மாட்டேங்க. இது ஒரு நல்ல செயலாக இருக்காது. நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்க மாதிரி சத்தியமாக சொல்கிறேன், வருங்காலத்தில் உலகம் நீங்கள் நினைக்கிற மாதிரி கற்பனையில் நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்க மாதிரி பல அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் ஓப்பன் கால் ஃபார் பண்ணுறேன். நீங்கள் இதே மாதிரி கட்சியை நடத்திடலாம், இதே மாதிரி தேர்தல் வரும், இதே மாதிரி மக்கள் ஓட்டு போடுவாங்க, இதே மாதிரி நம்ம தலைவராகிடலாம், அதாயிடலாம். அதெல்லாம் இனி வரும் காலகட்டத்தில் நீங்கள் பாருங்கள், வெகு சில ஆண்டுகள்லையே எல்லாமே மாறி போயிடும். நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையவே இருக்காது. இனிமே அவ்வளோதான், நான் ஓப்பனாக சொல்கிறேன், இனிமேல் இருக்காது. அது அந்த மாதிரி ஒரு நீங்கள் கணிச்சு வச்சுருக்க மாதிரிலாம் இனி இருக்காது. இது ஒரு பெரிய பருவ மாற்றத்தை சந்திக்க போகுது இந்த உலகம். நீங்கள் அதை பார்க்க தான் போகிறீங்க. இது இயல்பாக, இது என்னுடைய கருத்து அல்ல, இது பிரபஞ்சத்திலேருந்து கொடுக்கப்பட்ட ஒரிஜினல் கருத்து. இந்த கருத்து உண்மையான பிரபஞ்சத்தோட கருத்து. இந்த பிரபஞ்சத்துக்குன்னு ஒரு வேல்வி இருக்குது. இந்த உலகமே பிரபஞ்சம்தான். இந்த உலகம், இந்த ஃபுல் செயலையும் ஒரு நேச்சர்லேருந்து தான் தோற்றி வைக்கப்பட்டது. அதோட சொந்த கருத்து அது, அதோடைய ஒரிஜினலாக அதுதான். இந்த உலகத்துக்குள்ளே இருக்கிற எல்லா செயலாக்கத்தையும் ஒவ்வொரு நிமிடமும் இங்கே இருக்கிற அத்தனை உயிர்களுக்காக இயங்குகிற அதோட செயல். அப்போ அது ஒரு மெசேஜை பாஸ் பண்ணுதுன்னா அது செய்யும், அது செய்கிறது ஆள், அதுதான் இங்கே ஒரிஜினல். அப்போ ஒரிஜினல் எந்த ரூபத்துலேயும் ஒரு கற்பனையோ ஒரு இமேஜினேஷனோ அது சொல்லி அதுக்கு எந்த லாபமும் கிடைக்க போகிறதில்ல, அதுக்கு எந்த செயலும் கிடைக்க போகிறதில்ல. இப்போ எனக்கு என்ன ஏதாவது டிஆர்பி ரேட்டு கிடைக்க போகுதா, இல்லை எனக்கு ஏதாவது கிடச்சி என்ன நடக்க போகுது? அதனால் இப்போ 50,000 கோடி கிடைச்சாலும் எனக்கு அதனால் என்ன யூஸு? அதை வச்சு நான் என்ன குப்பையில் தான் தூக்கி எறியணும்? அது எதுக்கு? அதை வச்சுட்டு என்ன பண்ண முடியும்? வேஸ்டேஜ் அதெல்லாம். அதை வச்சுட்டு ஒன்றுமே பண்ண முடியாது. புகழ் அதை வச்சுட்டு என்ன பண்ண முடியும்? அதிகாரம் அதை வச்சுட்டு என்ன பண்ண முடியும்? ஒன்றுமே, இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, அவ்வளோதான். இதுக்குள்ளெல்லாம் வச்சுட்டு ஒன்றுமே பண்ண முடியாது. இதெல்லாம் ஒரு சும்மா அந்த குழந்தைங்களுக்கு கிளுகிழுப்பு பொம்மையை கொடுத்தா விளையாண்டுட்டு கிடக்கும் பாருங்கள், அந்த மாதிரி கதை தான் இதெல்லாம்.
அதனால் நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். தியானம் என்பதை, இந்த செயல் என்பதை, இந்த கலை என்பதை ஒரு நேர்த்தியாக ஒரு கலையை, ஒரு வடிவத்தை அதை நீங்கள் கண்டறிஞ்சு அதுக்குள்ளே தியானத்தை பயிரப்படணும். இந்த தியானம் ஒரு பெரிய மாற்றத்தை இந்த உலகத்துக்கு கொடுக்க போகுது. தயவு செய்து புறக்கதைகளை பேசிக்கொண்டு, பழைய பழமொழிகளை பேசிக்கொண்டு, பல இடங்களுக்கு, பல ஆஃபீஸுகளுக்கு பல நாள் இந்த ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டு பிடிக்கல, அடுத்த ஆஃபீஸுங்கிற மாதிரி பல ஆசிரமங்களை கடந்துக்கிட்டே கிடக்காமல் உங்கள் வாழ்க்கையில் உருப்படியாக ஏதாவது மாறுறதுக்கான வேலைகளை பாருங்கள். இது இந்த வியாழக்கிழமை அன்னைக்கு சாய்பாபா, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மகாலட்சுமி, சனிக்கிழமை அன்னைக்கு பெருமாள், செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு முருகன், இந்த மாதிரி சுற்றிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு நாள் தான் நீங்கள் நல்லா பார்த்துக்கணும். அமாவாசை அன்னைக்கு ஒரு சத்சங்கம் இருக்குது திருவண்ணாமலையில். 1ஆம் தேதி வடலூரில் ஒரு சத்சங்கம், அது கலந்துரையாடலாக இருக்குது. வாய்ப்பு இருக்கிறவங்க கலந்து கொள்ளுங்கள். நல்ல செயலோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.